வணக்கம். எப்படி எல்லாரும் இருக்கிறையும் மற்றும் காணொலி உங்களை எல்லாரும் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த அமெரிக்கா இலங்கை பிறகு நாடுகளுக்கு வரி விதித்திருக்கின்றது. இதன் தாக்கங்கள் எப்படி இருக்குதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்கா பதவி ஏற்ற உடனே பல நாடுகளுக்கு உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு வரி விதிப்பதாக கூறியிருந்தது. அதன்படி அவர் செயல்பட்டு வருகிறார். இப்போது இலங்கை உட்பட 7 நாடுகளுக்கு வரி விதித்திருக்கின்றார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஈராக், புரூனே, அல்ஜீரியா உட்பட பல நாடுகளுக்கு வரி விதித்திருக்கின்றார். இதில் ஒரு சில நாடுகள் வசதியான நாடுகள். இப்போ இலங்கை மற்ற ஈராக் அந்த நாடுகள் போகும்போது அந்த நாடுகள் கொஞ்சம் வசதியான நாடுகள். ஆனால் இதில் இலங்கை ஒரு ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருந்து தான் இப்போ கொஞ்சம் நேரம்னு பார்த்தா திடீர்னு மறுபடியும் பெரிய ஒரு இந்த வரி அமெரிக்கா போகிறது ஊடாக பல நெருக்கடியை இலங்கை எதிர்கொள்ள போகிறது. இதே மாதிரி தான் இப்போ இந்த நாடுகள் இதே மாதிரி தான் இந்த 7 நாடுகள் உட்பட பல நாடுகள் இப்போ கனடாவிலேருந்து எல்லா நாடுகளுக்கும் அவர் வரி ஆவணி மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வருகிறது. கனடா, ஜப்பான், சவுத் கொரியாவிலேருந்து எல்லாருக்கும் தான் வரி விதித்திருக்கின்றார். அப்போ இது பெரிய ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை கொண்டு வர உலகத்துக்கு. ஏற்கனவே உலகம் இந்த பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றது. கூடுதலாக அமெரிக்காண்ட கூடுதல் வரி விதிப்பு காரணமாக இன்னும் மக்களை கூடுதல் சுமைக்கு தான் கொண்டு செல்ல போகிறது. இது மக்கள் எப்படி இதில் மீண்டல் வர போகிறான்னு தெரியவில்லை. இது எப்படி இருந்தாலும் ஒரு நாடு ஆளத் தெரியாதவரை, ஒரு நாடு எப்படி நிர்வகிக்கணுமென்ற தெரியாதவரை, ஒரு உலகத்தின் முதலாவது வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக தான் என்னென்ன பாதுகாப்புகளை உலகத்துக்கு ஏற்படுத்துமென்றதுக்கு இது ஒரு பாரிய உதாரணமாக இருக்கின்றவற்றோம்னா மக்கள் வாக்களித்து கொண்டு வந்தபடியால் இந்த உலக மாற்றங்கள் எப்படி இருக்கின்றதுன்னு சொல்லி இது ஒரு வரலாற்றில் ஒரு உதாரணமாக இருக்கும். எல்லாரையும் ஆட்சியை கொண்டு வரக்கூடாது. அப்போ வேறொரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கக்கூடாது. வரும் நாட்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு எப்படிப்பட்டவர்கள் வருங்காலத்தில் ஜனாதிபதியை கொண்டு வரும் இது மக்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும். என்றால் அவர்களும் இதன் காரணமாக பல சுமைகளை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். என்றால் இவர்கள் மற்ற நாடுகளுக்கு வரிகளை போடும்போது அந்த நாடுகளும் இவைக்கு எதிராக வரிகளை போடும்போது இவைக்கு அங்கேருந்து பொருட்கள் வரும்போது அப்போ அந்த பொருட்களுக்கு கூட வரி அமெரிக்கா செலுத்தினா அவர்களும் அங்கே பொருட்களை விற்கும்போது விலை அதிகமாகத்தான் விற்க வேண்டும். அப்போ அது மக்கள்கிட்ட எல்லாம் போகுது. இதால் அங்கேயும் சிக்கல்கள் வரத்தான் போகின்றன. இப்போ இலங்கைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏற்கனவே உலகம் வாங்கினா அதுக்கு வட்டி கட்டவே கஷ்டப்படுங்கண்ணா. அப்படி இருக்கும்போது அங்கே வார உடுப்புகள் சரி, வாசன திரவியங்கள் சரி, அதுக்கெல்லாம் அந்த வரியை போட்டால் அப்போ அந்த நாடு என்ன மாதிரி சமாளிப்பது? இப்போ ஆவணி 1ஆம் தேதி 30% வரி என்று சொல்லியிருக்கிறேன். இப்போ அவர்கள் அதை செலுத்தாவிட்டால் அவர்கள் இப்போ அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வர சாமான்களுக்கு பொருட்களுக்கு அந்த வரியை செலுத்தினால் தாங்களே இன்னொரு 35%. அப்போ 35 + 35 70% டேக்ஸ் வரி ஆகிவிடும். அப்போ என்னென்று இலங்கை சமாளிக்க போகிறோன்றே தெரியவில்லை. இலங்கை ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கி தவிக்கின்றது. மக்களும் அங்கே பயங்கர நெருக்கடிக்கெல்லாம் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அப்போ வேலை வாய்ப்பு, இப்போ இந்த உடுப்புகள் அந்த இதில் வேலை செய்பவர்கள் எல்லாம் கூடுதலாக பெண்கள். அப்போ இதால் பாரிய பிரச்சனைக்குள்ளாக இலங்கை வரப்போகுது. பொருளாதார சிக்கல்கள் ஏற்கனவே பாரிய பொருளாதார சிக்கலாக இருக்குது. உலக வணிகிட்ட கடனை வாங்கி அப்படி இப்படின்னு தான் செய்து வருகிறார்கள். அப்போ மேலும் இந்த சிக்கல் பெரிதாகத்தான் இருக்க போகிறது. அப்போ இதை காட்டி அங்கே இருக்கிற கடைக்காரர் எல்லாம் ஏற்கனவே
அவர்களின் இருக்கிற பொருட்களை விலை கூட்டி விடுவார்கள். ஆவணி ஆகஸ்ட் 1 அந்த வரி வெளியதென்றால் இப்போ உள்ள இலங்கையில் இருக்கிற வர்த்தகர்கள் எல்லாம் இருக்கிற சாமான் பொருட்களின் விலைகளை அதிகமாக்கி விடுவார்கள். கேட்டால் அமெரிக்கா தங்களுக்கு வரி விதித்திருக்காதுன்னு சொல்லி, ஆனால் அவர்கள் முதல் வாங்கின பொருட்கள் என்ன வரி கட்டினார்களோ அதைத்தான் விற்க போகிற வேண்டிய ஸ்டாக்கில் இருந்து. அப்போ அது ஒரு காரணம்னு சொல்லி அவர்களும் இந்த நேரத்தில் கல்லாக கட்டணும் கொண்டு பொருட்களுக்கு அதிக விலைகளை விற்பார்கள். அப்போ இந்த இது மக்கள்கிட்ட அதெல்லாம் விழும். மக்கள் ஏற்கனவே பெரிய பாரிய சிக்கல்லாம் இருக்கிறார்கள், பொருளாதார சிக்கல். அப்போ இலங்கை எப்படி மீண்டெடுப்போன்று தெரியவில்லை. கூடிய சீக்கிரம் மீண்டெடுன்னு நினைக்கலாம். ஆனால் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறேன்டா, இலங்கை ஒரு பௌத்த நாடுன்றபடியாக சீனா பக்கம் தான் கூட சார்பாக நிற்கிறபடியாக. அப்போ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே அவர்களுக்கு பிரச்சனை தொண்டுகிட்டே இருந்து வருகின்றது. அப்போ அதன் காரணமாக இலங்கை ஒரு வலிக்கு தங்கட பக்கம் கொண்டு வரத்துக்காகவும் இப்படி செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. நான் அப்படி பார்க்க போனால் அமெரிக்கா எல்லா நேச நாடுகளுக்கும் தான் வரியை போட்டிருக்கின்றது. சொல்லப்போனால் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு தான் கனடாக்கே 35% வரி வீக்க போகிற ஆகஸ்ட் 1 இப்படி அவர்களும் செலுத்த தவறுனா மேலும் கூடுதலாக போடப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அப்போ அவருக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு நேச சக்திக்கு அவர் அப்படியெல்லாம் செய்யும்போது இலங்கையெல்லாம் மாத்திரம் இலங்கையிலிருந்து அவர்களுக்கு வர பொருட்களின் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு $10 பில்லியன் தான். $10 பில்லியன் அவன் 6 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு ஒப்படைக்க $2 பில்லியன் அவைக்கு பெரிய இது இல்லை யாருக்கு, அமெரிக்காவுக்கு. அப்போ அதை பெருசாக அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். இருந்தாலும் இலங்கைக்கு இது ஒரு பாரிய சிக்கல் தான். இது எப்படி கையாள போகிறாங்கன்னு தெரியவில்லை. அவர்கள் ஏற்கனவே உலக வங்கி, ஆசியா வங்கிட்ட இருந்தெல்லாம் இப்போ ஜப்பான் அப்படி பல நாடுகளில் இருந்தெல்லாம் கடன் பெற்றிருக்கின்றார்கள். அதுக்கு செலுத்த வேண்டிய வரியை அவர்களால் கட்டையெல்லாம் இருக்கிறது. அப்படி அதே மாதிரி தான் இந்தியாவிலிருந்தும் பல கோடிகளை நூற்றுக்கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் இருக்க இப்போ அமெரிக்கா 30% வரி விதித்திருப்பது என்பது ஒரு பாரிய இதுக்குள்ளாம் போய் இலங்கை விழப்போகிறது போல் தெரிகிறது. ஆனால் இலங்கை இதில் மூன்று பேர் ஒன்றுமன்றால் நாங்களும் வேண்டுறோம். வேறு என்ன, மற்றொரு காணொலியில் சந்திப்போம். ஏதும் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணவும். நன்றி, வணக்கம்.